ஆகுபெயர். ஆகுபெயர்னா ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல், ஒரு பெயர் அந்த பெயரை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய அந்த பெயரோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது ஆகுபெயர். வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். வெள்ளைங்கிறது நிறத்தை குறிக்கிறது. ஆனா இந்த இடத்துல நிறத்தை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய ஒரு பொருளுக்கு ஆகி வரும். எப்படி? வீட்டுக்கு வெள்ளை அடித்தானுங்க, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடித்தான். வெள்ளை நிறம் வெள்ளையை குறிக்காமல் சுண்ணாம்புக்கு ஆகி வருவதனால் இது ஆகுபெயராகும். இந்த ஆகுபெயர் பெயர் சொற்கள் 6 உண்டும். அந்த 6 வகை பெயர் சொற்களுக்குமே 6 வகையாகும். அது என்ன 6 வகை பெயர் சொற்கள்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், இப்படி 6 வகை பெயர்கள் உண்டு. அதுல முதல்ல பொருளாக பெயர். பொருளாக பெயர்னது மல்லிகை சூடினாள். மல்லிகைங்கிறது கொடியை குறிக்கிறது. மல்லிகை சூடினாள்ங்கிறது மல்லிகை கொடியில் பூத்த பூவை சூடினாள். மல்லிகைங்கிற பொருள் அந்த மல்லிகையை குறிக்காமல் அதில் பூத்த பூங்கிறது ஒரு சினைக்கு இருக்கு. சினைக்கு ஆகி வருவதனால் இது பொருளாக பெயராகுது. மல்லிகை சூடினால் பொருளாக பெயர். இடவாக பெயர். தமிழ் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடுங்கிற பெயர் இடத்து பெயர். இடத்தை குறிக்காமல் சடுகுடு போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த அணியினர் மக்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த அணியை குறிப்பதனால் இது இடவாக பெயராகுது. காலவாக பெயர். டிசம்பர் சூடினாள். டிசம்பர்ங்கிறது இங்க காலத்தை குறிக்கிறது. ஆனா இந்த டிசம்பர் ஆகுபெயர் ஆகும்போது இந்த காலத்தை டிசம்பர் மாதத்தை குறிக்காமல் அதனோட தொடர்புடையது எதுன்னா டிசம்பர் மாதத்தில் பூத்த பூவுக்கு ஆகி வருவதனால் இது காலவாகு பெயர். டிசம்பர் மாதத்தில் பூத்த பூவை சூடினாள். சினையாக பெயர். சினைங்கிறது உறுப்பை குறிக்குது. ஒரு மனிதனுடைய கை, காலு, தலை உறுப்புகள் இருக்குல்ல, அந்த உறுப்பை குறிப்பதான் சினை. தலைக்கு ஒரு பழம் கொடு. தலைங்கிறது ஒரு சினை உறுப்பாகுது. ஆனா எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு பழம் கொடு, ஆளுக்கு ஒரு பழம் கொடு. இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பழம் கொடுன்னு சொல்லும் போது தனி மனிதனை குறிக்கும் போது எங்கெங்க தலைங்கிற பெயர் தலைக்கு இல்லாமல் மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பழம் கொடு மனிதனுக்கு ஆகி வருவதனால் இது சினையாக பெயர் ஆகுது. பண்பாக பெயர். பண்புங்கிறது வடிவம், நிறம், சுவையை குறிக்கிறது. இங்க இனிப்பு சுவையை குறிக்குது. இனிப்பு தின்றான். இனிப்புங்கிறது இங்க இனிப்பை குறிப்பாமல் இனிப்பு சுவையுடைய லட்டு தின்றான். லட்டுக்கு ஆகி வருவதனால் இது பண்பாக பெயராகுது. தொழிலாக பெயர். பொங்கல் உண்டான். பொங்கல்ங்கிறது பொங்கலை குறிக்காமல் பொங்கல் செய்வதற்கு சமைக்கும் போது அரிசி பருப்பெல்லாம் போட்டு சமைக்கும் போது பொங்கல் பொங்கி வடியும் இல்ல, அந்த செய்யக்கூடிய தொழிலை குறிப்பதனால் இது தொழிலாக பெயராகுது.